டேய் அதாவது நீங்கள் மக்களே, அதாவது நீங்கள் முதல்ல யோசிங்கடா. இப்போ நான் இலுமினாட்டி ஹெட் அப்படின்னா நான் ஏன்டா முகத்தை காட்ட போகிறேன்? அவனுங்க எல்லாம் என்னை ஃப்ரேம் பண்ண பார்க்குறானோ, என் முகம் மாதிரி, என்னோடய பாட்டி முகம் மாதிரி, இந்த மாதிரி அவனுங்க முகத்தை காட்டிக்கிறானோ. அவனுங்க ஒரிஜினல் வெளில யாருக்குமே தெரியாது. அவனுங்க எல்லாம் வெளில காட்டுற முகம்லாம் ஏலியன்ஸ் தான். இருந்தாலும் அவனுங்களோட கே பொட்டமோரிஸ். அதோடு இல்லாமல் நான் தான் இலுமினாட்டி ஹெட் அப்படிங்கும்போது இதெல்லாம் நான் வெளில சொல்லுவேன்னா, எனக்கு பணம் இருக்குது, எல்லாமே இருக்குது, உலகத்தை அழிக்கணும்னு நினைக்கிறேன். அழிக்கணும்னு நினைக்கும்போது நான் எதுக்கு இதை சொல்ல போகிறேன்? உடனே இப்போ என்ன சொல்கிறேன்னா, நான் அழிக்கணும்னு நினைக்கிறதுனால இப்படி சொல்லி நான் வந்து திசை திருப்புகிறேன், இல்லை மக்களை அடிச்சிடணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறனும் நான் இதுக்கெல்லாம் பதில் சொன்னேன். எல்லாத்துக்குமே பாருங்கள், நான் மக்களை காப்பாற்றணும்னு நினைக்கிறேன், அழிக்கணும்னு நினைக்கல. அதனால தான் நான் இப்போ திரும்பவும் சொல்கிறேன், கலவரம் நடக்குது, கலவரம் பண்ணாதீங்க, கலவரத்துக்கு போகாதீங்க. கலவரம் பண்ணிங்கனாலே எல்லாமே அழிஞ்சிடும். ஏன்னா நமக்கு விவசாயம் பண்ணுறதுக்கு ஆள் வேணும், பால் கறக்கிறதுக்கு ஆள் வேணும், தண்ணிக்கு எல்லாத்துக்குமே ஆள் வேணும். எல்லாமே ஒரு சிஸ்டமேட்டிக்காக இயங்கிக்கிட்டு இருக்குது. எல்லோரும் திடீர்னு கலவரத்தில் இறங்கி ஒருத்தனை அடித்து செத்திங்கன்னு வச்சுக்கோங்க, மொத்தமாக அழிஞ்சிடும். அதனால தான் கலவரம் பண்ணாதீங்க, கேள்வி கேளுங்க. அதனால தான் லாக்டவுன் போடுங்கன்னு நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். எல்லாமே ஆல்ரெடி நடந்துக்கிட்டு தான் இருக்குது. வெளில இது வரும்போது கேள்வி கேளுங்க. அதுக்கு நான் உங்கள் முன்னாடியே ஆன்சர் பண்ணுறேன், இங்கேயும் ஆன்சர் பண்ணியிருக்கேன். நான் தான் இலுமினாட்டி ஹெட் அப்படின்னா முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டேன். ஏதோ ஒரு பக்கமாக கதையை காட்டி முடிச்சிருப்பேன். இத்தனையும் இவங்க இவனுங்க எதை பண்ணுறானோ அதை பண்ணுறானோ, உலகத்தை அழிக்க பார்க்குறானோ, 90% மக்களை கொள்ள பார்க்குறானோ, அவனுங்கள்ட்ட தான் டிவி இருக்குது, அவனுங்கள்ட்ட தான் இன்டர்நெட் இருக்குது, யூடியூப்பில் இருக்கிற எல்லாருமே அவனுங்கள் தான். இதேமாரி எதையுமே சொல்ல மாட்டேன். எதையுமே சொல்லாமல் இவனுங்களெல்லாம் வச்சு எல்லாத்தையும் சொல்லிவிட்டு நான் தான் கடவுள் அப்படின்னு சொல்லியிருப்பேன். இல்லை வேறு ஏதாவது சொல்லியிருப்பேன். எதுக்கு இதெல்லாம் சொல்ல போகிறேன்? அதோடு இல்லாமல் அவனுங்களாம் வெள்ளைக்கார பாடுங்க. எங்கே இருக்கானோ, வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் இருக்கானோ, அவனுங்களால முதல்ல இந்த மாதிரி வெயிலில் இருக்க முடியாது. அவனுக்கு முதல்ல இலுமினாட்டி மேக்ஸிமம் எல்லாருமே பொட்டை பயலும். அவனுங்களாலெல்லாம் வேலையே செய்ய முடியாது. ஒரு இடத்துல உட்காந்து பீத்திமானம் உட்காந்து பணத்துக்காக பீத்திங்கிற கும்பல், கே போட்ட மாதிரி போல் எல்லாருமே கே. அப்படியே இப்போ என் தாத்தா, இப்போ சரி என் பாட்டியே அந்த ஏலியன் பிளட் லைன் அப்படின்னாலும் அது ஏலியனாக இருக்கணும், அதோட பிளட் டைப் வேறு மாதிரி இருக்கணும். அப்படியே இல்லைன்னாலும் இப்போ என்ன சொல்கிறானோ, அந்த பாட்டி ஏலியனா, அது ஒரு ஏலியன், ஒரு ஹியூமன் ஆஃப்லிங்கோட படுத்துச்சு அப்படின்னாலும் பிளட் டைப் வேறு மாதிரி இருக்கும். இந்த மாதிரி எல்லாத்துக்குமே ஆன்சர் இருக்குது. இப்போ என்ன சொல்கிறானோ, இந்த மாதிரி 13 பிளட் டைப்புமே ஒன்றா இருக்கும்போது நாங்கள் வேறு ஏலியன் அப்படின்னு கிளப்பி விட்டானோ. வேறு ஏலியன்லாம் கிடையாது. அப்படியே இருந்தாலும் வெளில தெரியும், நாங்கள் மனுஷங்க ஓ டைப்பு. இப்போ ஒன்று என்ன சொல்கிறானோ, ஓ டைப்பு, பி டைப்பு, ஏ டைப்பு இதெல்லாம் தான் ஏலியனு, மற்ற எல்லா டைப்பையும் நாங்கள் மறைச்சி வச்சுருவோங்கிறானோ. ஏண்டா ஏ டைப்பு, பி டைப்பு இதெல்லாம் தான்டா காமனு, மறைச்சி வச்சுருக்கிறது அவனுங்கடா, மறைச்சி வச்சுருக்கிற பிளட் டைப்பே அவனுங்களுக்கு தான். அப்படிங்கும்போது இது எதுக்குற வெளில சொல்கிறானோ? அவனுங்க எல்லாத்தையும் மாற்றி மாற்றி சொல்கிறானோ. நம்புங்க, நம்பலன்னா போங்க, உலகத்தை அழிக்க பார்க்குறானோ. முடிச்சுக்கங்க மக்களே. அதாவது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இலுமினாட்டி பிளட் லைனு அப்படின்னா கேவாக இருப்பானோ. எல்லோரும் கே இல்லாமலும் இருக்கலாம், இருந்தாலும் அவனுங்களோட பிளட் டைப்பு ஏலியன் மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னாலும் அவங்களாம் ஒன்று பணக்காரனுங்களாக இருப்பானுங்க. பணக்காரனுங்களை விட ஏழையாக இருப்பானுங்க. சில பேர் ஏழையாக இருப்பானோ, நடிப்பானோ எல்லாமே. ஆனால் அவனுங்க எல்லாருமே சாத்தான்களை வழிபடுறவனுங்க. அதோடு இல்லாமல் அவனுங்க எல்லாருமே ஒரு இதில் இருக்கானுங்க, ஒரு குரூப்பு அவனுங்க. ஆனால் அவனுக்கு மேக்ஸிமம் கே மட்டும்தான் அவனுக்கு சேர்த்து போனோம், மீதி எல்லாரையும் போட்டு தள்ளிடுவானோ. அதுதான் உண்மை. நீங்கள் வேணால் நம்பலை அப்படின்னா, நான் சொல்கிறது பொய் அப்படின்னா, அந்த 13 ட்ரைப்ஸ் ஆஃப் இஸ்ரேல் இருக்கானு தெரியுமா, அந்த இலுமினாட்டி பிளட் லைன், அவனுங்களை செக் பண்ணுங்கள். அதேமாதிரி நான் எவனெல்லாம் சொன்னோன்னா, இந்த சினிமாவில் இருக்கிற டேரக்டரு, ஆக்டரு, அப்புறம் இந்த பொலிட்டீஷியன்லேயே பார்த்திங்கன்னா சில பேரை காட்டிக்கிட்டே இருப்பானோ. இப்போ பார்த்திங்கன்னா ஸ்டாலின் இருக்கார், அப்புறம் ஸ்டாலினோட பையன் இருக்கார். இவனுங்கெல்லாம் வெளில காட்டுறானோ. ஆனால் அவனுங்க பிளட் லைனில் இருக்கிற எல்லாருமே கே தான். அதேமாதிரி அவன் மட்டும் தான் கேவா அப்படின்னா அப்படி கிடையாது. அவங்க கட்சியில் முக்கிய பொறுப்பில் இருக்கிற எல்லாருமே கே தான். அவன் டைரக்டராக இருக்கலாம், ஆக்டராக இருக்கலாம், மியூசிக் டைரக்டராக இருக்கலாம்,
அரசியல்வாதியாக இருக்கலாம், பிஸ்னஸ் மேனாக இருக்கலாம். நான் சொன்னேனே இந்த இவன் அம்பானி ஒரு பொட்டை மாதிரி, அம்பானியோட பையன் ஒரு பொட்டை மாதிரி, அடுத்து வந்து யார், இந்த அதானி ஒரு பொட்டை மாதிரி, அதானி, அப்புறம் வந்து டாட்டா, பிர்லா, அவனுங்க எல்லாருமே கேம் மட்டும்தான் உள்ளே மேலே வச்சுப்பானோ. அவனுங்கெல்லாம் தான் பிஸ்னஸ் பண்ணிட்டே வரும் அவனுக்கு பெருசு பெருசாக. அதேமாரி இந்த முதல்லலாம் அந்த இந்தியாவில் வந்து அதிக பணக்காரர்களாக இருந்தது டாட்டா பிர்லா தான். அந்த டாட்டா பிர்லாவை பற்றி எல்லாம் வெளில வந்துருன்ட்டு தான் அந்த டாட்டா பிர்லாவோட கே பிளட்டை வந்து எங்கே பார்த்தாலும் பரப்பி வச்சுருக்கானோ. இந்த மாதிரி இருக்கானோ எங்கே பார்த்தாலும் ஆனால் அவனுங்கெல்லாம் கே. அதான் வாரே. ஒரு கே போட்ட மாதிரி குரூப்புக்கும் கடவுளுக்கும் நடந்தது தான் வார். இந்த வாரில் பார்த்திங்கன்னா அவனுங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து, நீ வேணால் எங்கள் கூட, நீ வந்து இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்தே நாங்கள் தப்பு போனோன்னு கண்டுபிடிச்சிட்டு நீ பொட்ட மாதிரி எங்களை வந்து தண்டிக்கிற, நீ வேணால் எங்களுக்கு இதெல்லாம் கொடு. எதை, அந்த மொத்த உலகமே என் கண்ட்ரோலில் இருக்கணும். எப்படி நீ கண்ட்ரோலில் இருந்துட்டு எங்களை பிடிச்சி அந்த மாதிரி மொத்த கண்ட்ரோலும் எங்கள்கிட்ட இருக்கணும். வச்சுட்டு நான் பண்ணுற டார்ச்சர் எல்லாத்தையுமே தாங்கி நீ ஜெயிச்சிட்டேன்னா நீ சொல்லதை நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இதில் வந்து ஒரு இது இருக்குது. என்னென்னா ஒரே ஒரு ட்ரீட் இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த நல்ல பொண்ணுங்கள்லாம் வராங்க தெரியுமா, அவங்கள தலையை வெட்டி கொண்டுட்டு இந்த பசங்க இருக்கானுங்கள, இந்த கே இல்லாமல் இந்த பிளாக் கிங்ஸு, அவனுங்களை என்ன வேணால் டார்ச்சர் பண்ணி அவனுங்க தலையை வெட்டி அந்த பொண்ணுங்களோட தலையில் வச்சு தான் அந்த சாத்தானோட இதையே க்ரியேட் பண்ணி வச்சு போனோம். சாத்தானோட சிலையை போய் பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டுத்தலை இருக்கும், உடம்பு வந்து இந்த பூப்ஸு இந்த பொண்ணுங்களோட இது மாதிரி இருக்கும். அதுதான் அது ஏன் சிம்பிள் அப்படின்னா, அந்த சிம்பிள் எதுக்கு அப்படின்னா, இந்த மாதிரி வரவனால பொண்ணுங்களை கேட்க வரவனால பொண்ணுங்களை கேட்டு அவனுங்களை தலையை வெட்டி அந்த பொண்ணுங்களை தலையுமே வெட்டி அந்த பொண்ணுங்களோட உடம்புல வச்சு காட்டுறது தான். ஏன்னா கேக்கிட்ட வந்து பொண்ணுங்களை கேட்டால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத காட்ட தான் இது. அவனுங்களுக்கும் தெரியும் இந்த பொண்ணு விஷயத்தில் ஏன் தப்பு பண்ணுறான் என்ன இது. ஏன்னா ட்ரீட்டே அதுதான். பொண்ணுங்க, இந்த நல்ல பொண்ணுங்களை அதோட இதை வந்து தலையை வெட்டாமல் இந்த எதாவது டார்ச்சர் பண்ணி எதாவது மாட்டினானுங்கன்னா கடவுள் இறங்கி அத்தனை பேரையும் கொண்டு விடுவார். இதுதான் ட்ரீட்டி. முதல்ல கிருஷ்ணன் இருக்கானே, கிருஷ்ணன் வந்து இதெல்லாம் முதல்ல அவனுங்க பொண்ணுங்களை ஓட்டு போனானுங்களே, அந்த ஓட்டு போன பொண்ணுங்களே வந்து கொஞ்சம் வேறு மாதிரி கேஸு தான். அதனால தான் அவங்களாம் என் பொண்டாட்டின்னு நினச்சி அனுப்பிச்சி விட்டான். அனுப்பிச்சி விட்டு அவனுங்களுக்கு பிளான் போட்டு கொடுத்து தான் கிருஷ்ணன் அங்கே தான் போய் செத்தான். கிருஷ்ணனோட காலில் அம்பு எழுதுனாங்க, அவன் செத்தவனோட மூளையை தின்னு தான் இவனுங்கெல்லாம் உயிரோடு இருக்கானோ. இப்போ வரைக்குமே அவனுங்க மூளையை தின்னுட்டு தான் இருக்கான். மூளைன்னு இல்லை, மனுஷனுங்களை மொத்தமாக தின்னுட்டு இருக்கானோ அடிச்சு யார் இந்த மாதிரி வர பிளாக் கிங்ஸ் எல்லாம் அடிச்சு அவனுங்களை பிட்டி விட்ருக்குங்க கிளாண்டு. அவனுங்க திங்கிறது தான். இந்த ராங் டர்ன் படம், ஹில்ஸ் ஹேவ் ஐஸு, அப்புறம் வந்து இந்த இந்தமாரி படம். சாங்கிறது வந்து கெட்டவனுங்களை கொள்வது. ஆனால் இந்த ராங் டர்னு, இந்த ஹில்ஸ் ஹேவ் ஐஸு, இந்தமாரி படம்லாம் வந்து எடுத்ததுக்கு காரணம் என்னென்னா அவனுங்கள்லாம் அந்தமாரி அதுதான் அந்த டேபிளில் காட்டுவானும் அந்த மாதிரி ஏற்பட்டது இருக்குது இந்த இதெல்லாம். ஆனால் பொண்ணுங்க வந்து எல்லா பொண்ணுங்களையும் இலுமினாட்டி இல்லை. அதுதான் அங்கே இதுவே. அதனால தான் அவங்க வந்து பொண்ணுங்களை வந்து அசிங்கப்படுத்தி காட்டுவானும். அவங்க வந்து இந்த ஹீரோவுடன் படுத்தார், இந்த டேரக்டருடன் படுத்தார், இவங்களோட படுத்தார், அவங்களோட படுத்தார் அப்படின்னு. இந்தமாரி அதுக்கு ஏன் காட்டுறானோன்னா காரணம் அவனோ கே, அது வெளில தெரியக்கூடாது. அதனால தான் அதை பண்ணுறானோ. அதெல்லாம் ஒத்துக்கிட்டு வர பொண்ணுங்க அப்படிங்கிற அந்த மாதிரி சில கேஸெல்லாம் தான் வச்சுருப்பானோ. அதேமாரி அவங்களுக்கு தெரியும், நடிகைகளுக்கும் தெரியும் இவனுங்க கேன்னு. கல்யாணம் பண்ணிக்கிட்டு கூட இருந்தாலும் அவங்க மண்டைக்குள்ளே பூந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சிடும் இவனோ கேவா இல்லையான்னு, அவங்க சொல்கிறது பொய்யா இல்லையான்னு. அதே மாதிரி இந்த பொய் சொல்கிற மிஷின் இருக்குல்ல, அதுலேயும் இவனுங்களை உட்கார வச்சு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். ஆனால் சூனியங்கிற ஒன்றை வச்சு கட்டினானுங்கன்னா தெரியாது. அதேமாரி பொண்ணுங்களுக்குமே சூனியங்கிறத வச்சு கட்டிட்டாங்க, சொல்ல வைக்கலாம், ஞாபகம் இது பண்ணலாம், மண்டைக்குள்ளேயும் ஓட்டலாம். இந்த மாதிரி சூனியத்தை பற்றி நீங்கள் நிறையா தெரிஞ்சுக்கிட்டால் தான் உங்களுக்கு இதெல்லாம் புரியும். அதேமாரி இந்த இன்டர்நெட்டில் காட்டுறது இதெல்லாம் நம்பாதீங்க. இப்போயே பார்த்தீங்கன்னா இந்த டேவிட் ராக்ஃபெல்லருங்கிறவன் வந்து ஒருத்தன் வந்து யங்காக இருக்கிற மாதிரி காட்டுறானோ, ரொம்ப வயசான மாதிரி ஒருத்தனை காட்டுறானோ, மிடில் ஒருத்தனை காட்டுறானோ, அந்த தோலில் ஏதோ ஒரு மாதிரி அந்த பள்ளித்தோல் மாதிரி ஒரு அவனுக்கு தோல் நோய் வரும் அவனுங்களுக்கெல்லாம் வயசானாலே. அதெல்லாம் அவனுங்களுக்கு மட்டும்தான் வரும். அவனுங்கள்லாம் தான் ஏலியன்ஸு. ஸோ அவனுங்களாம் தான் கதை.
அவனுங்களே ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் அவனுங்கள மாதிரி இல்லாமல் சில பேரையும் இருக்கானோ, கே எல்லாத்தையுமே தான் வச்சுருக்கானோ. ஆனால் அந்த கேவை க்ரியேட் பண்ணுறானோ எங்கே இந்தியாவில் மற்ற இடத்துலலாம். எதுக்கு இந்த மாதிரி அவனை வந்து கேட்பான்ல, அவனுக்கு ஏலியன் பிளட் லைனு அப்படின்ட்டானுங்கன்னா உடனே அது தெரியாமல் இருக்கிறதுக்காக கேம் மற்ற இடத்துலையும் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கானோ. வச்சுட்டு இப்போ அப்படிங்கிற மாதிரி ஏற்பட்டது இருக்குது. ஆனால் கேலாம் க்ரியேட் பண்ணப்பட்டது எங்கே இந்தியாவிலையும் சரி மற்ற நாடுகள்லையும் சரி கேலாம் க்ரியேட் பண்ணணும். எப்படி அவனுங்களுக்கு டெஸ்டி பேபி இருக்குது. அதுதான் நான் சொன்ன மாதிரி தான். ஆண் குழந்தை பிறக்கணும் அப்படின்னா ஆணோட விந்தணு வந்து பொண்ணுங்களை பற்றி, அதான் ரொம்ப செக்ஸ் ட்ரைவ் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு தான் ஆண் குழந்தை பிறக்கும். பொன் குழந்தை பிறக்கும் அப்படின்னா அது வந்து பெண்ணோட அந்த இது வந்து தன்மை வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா பொன் குழந்தை பிறக்கும். ரெண்டுமே சமமாக இருந்ததுன்னா அலி பிறக்கும். இந்த கே எப்படி பிறக்குது அப்படின்னா இந்த ஆம்பளைங்க இந்த பொட்டை மாதிரி பயில வருவானா கே பயிலும் அவனுக்கு மட்டும்தான் கே பிறக்கும். ஆனால் எல்லாருமே கேவானா கே இல்லை. கேவை உருவாக்கி அந்த கேக்கு அதனையும் கொடுக்குறானோ. நீ டாக்டர் ஆகிக்க, நீ இன்ஜினியர் ஆகிக்க, நீ வந்து கம்ப்யூட்ரு அதை பண்ணிக்க இதை பண்ணிக்க, நீ ஆக்டர் ஆகிடு, நீ வந்து பொலிட்டிஷியன் ஆகிடு அப்படின்னு எல்லாத்தையுமே அவனுங்க தான் உருவாக்குறானோ. இப்போ பார்த்தீங்கன்னா தனுஷ் ஒரு கேஸ் வந்தது. தனுஷ் வந்து எங்களுக்கு பிறந்த பையன் அப்படின்னு சொல்லி ரொம்ப சாதாரண குடும்பத்தில் வந்து ஒரு குடும்பம் வந்து கேஸ் போட்டுச்சு. அவன் உடனே நான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் போட்டான். காரணம் என்னவென்றால் இவனுங்கெல்லாம் வாடகை தாயை எடுத்து உருவாக்கி அதை அப்படியே பெற்றுக்கிறானோ. அதுவும் இல்லாமல் அவங்க யாரும் தெரியாது இவங்களுக்கு தான் கொடுக்குறாங்க அவங்களுக்கு தான் கொடுக்குறாங்கன்னு. அவ்வளோதான். இந்த மாதிரி தான் இது பெரிய நெட்வொர்க்கு, இது ஒரு பெரிய கதை. இதை சொல்லி எவனும் இது பண்ண மாட்டான், திசை திருப்ப மாட்டான். நான் சொல்கிறது அத்தனையும் உண்மை, நம்புங்க. அதேமாரி டேவிட் ராக்கஃபெல்லரோட மூஞ்சியே அது கிடையாது. அப்படி இருந்தாலும் அவன் ஒரு லூஸு. ஒரிஜினல் உள்ளே இருக்கானுங்க. அதுவும் இல்லாமல் ஒரிஜினல் இவ்வளோ தெளிவாக அவன் பிளான் போட்டிருக்கான். அவன் மூஞ்செல்லாம் காட்டாமல் இதெல்லாம் பண்ணி என் மூஞ்சி மாதிரி இருக்கான், அதை மூஞ்சி மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அவனுக்கு தெளிவாக பிளான் போட்டு தான் உட்காந்துருக்கானோ உள்ளே. ஆனால் அவனை லூசு புண்டை தான். ஆனால் அந்த லூசு புண்டையே அவன் மூஞ்சை காட்டாதப்போ நான் காட்டுவானா? காட்டி அதுவும் இதெல்லாம் சொல்லுவானா? முதல்ல முடிச்சுக்கங்கடா. நீங்கள் என்கிட்ட பணம் இருக்குது, என்கிட்ட தான் எல்லாமே இருக்குது அப்படிங்கும்போது நான் எதிராக போய் பொண்ணுங்களை கம்பெனியாக கேட்க போகிறேன். அவனை கதை கட்டுறானோ அத்தனையும் நம்புறீங்க. முதல்ல முடிச்சு தொலைங்கண்ணா. ஐயோ கரும்பு முடிச்சவனுங்களா, உங்களை நம்பி ஒன்றும் பண்ண முடியாது போல. டிவியில் காட்ட அத்தனையும் நம்பாதீங்கன்னா. இதுதான் அவனுங்களோட பிளானே. டிவியில் இப்போ காட்டிடுவானு, சன் டிவியில் காட்டினா உண்மை, ஜெயா டிவியில் காட்டினா உண்மை, இன்டர்நெட்டில் இந்த யூடியூப் சேனலில் இவன் சொன்னால் உண்மை, அதுலேயுமே சன் டிவியில் சொன்னால் உண்மை, இல்லை நியூஸில் பேப்பரில் வந்துச்சுன்னா உண்மை, போலீஸ்காரன் சொன்னால் உண்மை, இல்லை ஒரு அமைச்சர் சொன்னால் உண்மை, இல்லைன்னா ஒரு அரசியல்வாதி சொன்னால் உண்மை, இல்லை ஒரு சிஎம் சொன்னால் உண்மை, ஒரு பிஎம் சொன்னால் உண்மை அப்படின்னு நீங்கள் எவனெல்லாம் நம்புறியோ அத்தனை இடத்துலையும் அவனுங்க உட்காந்துட்டு அவனுங்க சொல்கிறத நம்ப வைக்கிறானோ. நம்பாதீங்க. இன்டர்நெட்டில் கூட எல்லாமே இன்ஃபர்மேஷன் கண்ட்ரோல் தான். இதெல்லாம் பிளான் பண்ணியிருக்கானோ. எப்போ ஒரு 15 வருஷமாக பிளான் பண்ணி இதெல்லாம் பண்ணிட்டு வரணும். நான் பிறந்ததுலேருந்தே என்னை அடிச்சிட்டு இருக்கானோ. சூனியை வச்சு பார்க்குறது எல்லாமே மண்டைக்குள்ளே வந்து பூந்து பார்த்துக்கிட்டு இருக்கானோ. அதுதான் உண்மை. இப்போ இந்த மாதிரி என்கிட்ட கேள்வி இருக்குது. இதெல்லாம் கேட்டதுனால தான் நான் பிளாக்கிங்கு எனக்கு உள்ள பார்த்தோன்னோ. முடிச்சுக்கங்க. நான் டேவிட் ராக்ஃபெல்லர்லாம் ஒரு ஏலியன் புண்ணியம் இல்லை. நான் சாதாரண மனுஷன்.